வணக்கம், என்னோட பேர் ஆகாஷ். நான் வந்து நந்தனம் கலைக்கல்லூரியில் தமிழ்துறை 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். முதல்வர் வந்தார், அதிரடி ஆய்வுக்கு வந்தார், சமூக நீதி விடுதி எம்சி ராஜாவுக்கு வந்தார். இந்த மாதிரி ஆய்வுக்கு வருவாருன்னு சொல்லி இங்கே மாணவர்களுக்கு யாருக்குமே தெரியாது, ஊழியர்களுக்கும் தெரியாது. இந்த மாதிரி அதிரடி ஆய்வு வந்து மாணவர்களிடையே ஒரு வரவேற்பை வந்து இருக்குது, மாற்றத்துக்கான முதல் அடி எடுத்து வச்சிருக்காருன்னு தான் மாணவர்கள் நினைக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற சார்பாகவும் எம்சி ராஜா மாணவர் விடுதி சார்பாகவும் நாங்கள் வரவேற்கிறோம். கோரிக்கைன்னு பார்த்துக்கிட்டா இது வந்து நாங்கள் இப்போ 1 மாதம் 2 மாதம் கோரிக்கை கிடையாது, 1 வாரம் 2 வார கோரிக்கை கிடையாது. இது 1 ஆண்டு கால கோரிக்கை. இந்த கோரிக்கைகளை ஆல்ரெடி அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இதே ஹாஸ்டலில் டிசம்பர் 11ஆம் தேதி 2025 இந்த ஹாஸ்டலில் 500 பேர் திரட்டி முற்றுகை போராட்டம் நடத்தி இந்த போராட்டத்தை நடத்தணும். 5 நாட்களில் இந்த கோரிக்கைகளை தான் சரி செஞ்சு தரேன்னு சொல்லி இந்த அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்துச்சு. ஆனால் ஒரு கோரிக்கை 2 கோரிக்கை மட்டும்தான் நிறைவேறிச்சு, அதுவும் அறகுறையாக மட்டும்தான் நிறைவேறிச்சு தவிர்த்து மாணவர்களுக்கு எந்த ஒரு திருப்தியுமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் அந்த ஹாஸ்டல் இயங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு படிப்பு சுமை வந்துச்சு, கல்லூரி சுமை வந்துச்சு, கடன் சுமை வந்துச்சு. எல்லா அரசாங்கமும் மாணவர்களுக்கு சுமையை குறைக்கல, கல்வி உதவித்தொகையை கொடுக்காம கல்லூரி மாணவர்களுக்கு சுமைகளை அதிகரித்து தான் வந்துச்சு. இப்போ போதை பழக்கத்தை ஒழிக்கணும்னு சொல்லி அரசாங்கம் வெட்டி வந்தால் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே தவிர்த்து அதற்குண்டான மாணவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு கிளாஸஸ் அது வந்து மாணவர்களுக்கு போதையிலிருந்து வெளியே வரணும்னா முதல்ல ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் போகணும். மாணவன் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் போனால் மட்டும்தான் ஒரு டிசிப்ளின் வரும். அப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸுக்கு தான் உடற்பயிற்சி கூடம் 1 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றமும் மாணவர்கள் சார்பாகவும் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு தான் போச்சே தவிர்த்து யாருமே அது ஒரு முக்கியமான கோரிக்கையை எடுத்து யாருமே கேட்க கிடையாது. இப்பயும் அந்த கோரிக்கையை முதல்வருடைய வலுப்படுத்தியிருக்கோம். உணவு படியை ஏற்றி தர சொல்லியும் வலுப்படுத்தியிருக்கோம். சிறை கைதிகளுக்கு கூட உணவு படி அதிகமாக தான் இருக்குது மாணவர்களோட. அடுத்த வர தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு திருந்தறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டவங்க தான் சிறை கைதிங்க. அவங்களுக்கும் உணவுப்படி அதிகமாக இருக்கு. அடுத்து வர தமிழ்நாட்டோட எதிர்காலமும் நாங்கள் தான், இந்தியாவோட எதிர்காலமும் மாணவர்கள் தான். இத்தகைய மாணவர்களுக்கு வெட்டி பந்தா சொல்லிக்கிட்டு போகலாம், மாணவர்கள் வந்து போதை பழக்கத்துக்கு போறாங்க, இங்க போறாங்க அங்க போறாங்களே சொல்லி தவிர்த்து நீங்க போதையை தவிர்க்கிறதுக்கு மாணவர்களிடையே என்ன வாய்ப்பை ஏற்படுத்தினீங்க? மாணவர்களுக்கு உணவுப்படியை ஏற்படுத்தி கொடுத்தீங்களா? கிடையாது. ஒரு 50 ரூபாய் வச்சு நம்ம சென்னை போன்ற பெருநகரங்களில் ஒரு மாணவன் தரமான உணவு 3 வேளை உணவை சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் மாணவர்களுக்கு கேள்விக்குறிதான். அப்போது ஒரு 50 ரூபாய் உணவு படியை கொடுத்துட்டு மாணவர்களோட தரமான உணவு கொடுத்துட்டோம், நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டோம், 10 மாடி கட்டிடத்தை கட்டி கொடுத்துட்டோம், உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த சமூகம் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை ஏன் காது கொடுத்து கேட்கல? இந்த அரசாங்கம் ஏன் அதை காது கொடுத்து கேட்கல? வெளியே சொல்றவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன ராஜா மாதிரி 10 மாடி கட்டிடம் இருக்கு, உள்ள வந்து பார்த்தாலும் தெரியும் மாணவர்கள் டெய்லியும் புழு பூச்சி வண்டு தின்னுட்டு இருந்தாங்க. டெய்லி நான்வெஜ் போட்ட ஹாஸ்டல் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா எம்சி ராஜா விடுதி தான். போன வருஷத்துல எல்லா மாணவர்களும் கேட்டு பாருங்க, டெய்லி நான்வெஜ் போட்ட ஒரே ஹாஸ்டல் எம்சி ராஜா தான். புழு பூச்சி வண்டு இது எல்லாமே சாப்பிட்டுருக்காங்க பசங்க. இப்படி சாப்பிட்டு தான் மாணவர்கள் படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வராங்க. இதற்காக அரசாங்கம் என்ன இது எடுத்துச்சு? எதுவுமே கிடையாது. மாணவர்கள் இங்க இருந்து படிக்கிற மாணவர்கள் யாருமே நடுத்தர வர்க்கமோ முதலாளித்துவ வர்க்கத்தை சார்ந்தவங்களோ இல்ல அதானி விட்டு அம்பானி விட்டு பசங்களோ கிடையாது. நாங்க உழவர்களோட பசங்க, தினக்கூலிக்கு மாரடிக்கிற அப்பா அம்மாங்களோட நாங்க பசங்க. எங்களுக்கு எங்க ஒரே ஒரு இது அரசாங்கத்தை நாடி மட்டும்தான் இருப்போம். ஏன்னா வரி கொடுக்குறோம். நாங்க ஒன்னும் யாரையும் ஃப்ரீயா கொடுங்கன்னு கேட்கல, யாரையும் உங்க காசை கொடுங்கன்னு கேட்கல அரசாங்கத்தை. நாங்க வரி பணத்தை கொடுக்குற காசை எங்களுக்கு நவீன வசதிகளை செஞ்சு கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். இது எங்களோட உரிமையை கேட்கிற மாணவர்களிடையே என்ன சொல்றது? உன்னை போர்டை விட்டு தூக்கிடுவேன், மிரட்டுறது, தகாத வார்த்தைகளை சொல்றேன், உன்னை நாளைக்கு வெட்டிடுவேன், குத்திடுவேன்னு சொன்னா இது மாணவர்களுடைய காப்பாளரா நின்று மாணவர்களுடைய கல்வி தரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த வேண்டிய கல்லூரி விடுதி காப்பாளர்களே மாணவர்களை மிரட்டுறாங்கன்னா யாரு மாணவர்களுக்கு காப்பாளரா இருப்பாங்க? வேற யார்கிட்ட மாணவர்கள் போய் சொல்லுவாங்க? ஏதாச்சும் மாணவர்களுக்கு பிரச்சனைனா ஒன்னு வார்டன்ட்ட தான் சொல்லி ஆகணும். வார்டனே மிரட்டுறாரு, வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? போலீஸ்ட்ட சொல்ல முடியுமா? போலீஸை சொல்ல என்ன சொல்லுவாங்க? அப்படியே ஊழியர் என்ன சொல்றாங்களோ அதை செய்யுங்கப்பா, அவங்க அனுபவத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப மாணவர்களோட பிரச்சனை யாரும் இங்க கேட்க கிடையாது. மாணவர்கள் எந்தெந்த துறையில மிரட்டலாம் தான் கேட்கறாங்க. சப்போஸ் ஒரு பையன் முன்னாடி நின்று பைட் கொடுத்தாலோ அதாவது பேட்டி கொடுத்தாலோ மாணவர்களோட நின்று உங்களோட பிரச்சனைகள் என்ன, அதை நம்ம இவங்கள்ட்டலாம் போய் கேட்கலாம், நமக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி
ஒரு கூட்டம் கூட்டி நம்ம பேசினா கூட இல்ல இவன் சமூகத்துக்கு விரோதி, நீ ஏன் பேசுற, உன்னோட பெயர் என்ன, உன்னோட துறை என்ன, நீ எங்க இருந்து வர, என் அட்ரஸ் கேட்கறதுக்கு அவங்களை வர சொன்னோம். என் அட்ரஸ் கேட்டு நீங்க என்ன தெரிய போறீங்க, எங்க வீட்டுக்கு வந்து ஆர்த்தி எடுக்க போறீங்களா என்ன? கிடையாது. இல்ல எங்களோட கோரிக்கை யாருமே இங்க கேட்க வர கிடையாது, எங்களோட இன்னல்களை யாரும் கேட்க வர கிடையாது. எங்களோட அட்ரஸ், பேரு, நீ என்ன ஊரு, என்ன கேஸ்ட்னு கூட சில வாட்டி கேட்டிருக்காங்க. போன போராட்டத்தில் அது கூட கேட்டாங்க, என்ன கேஸ்ட்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப எங்களோட கோரிக்கை யாரும் கேட்கல. எங்களோட வாழ்வாதாரத்தையும் நாங்கள் எங்களோட அடிப்படை வசதியை இங்கே யாரும் கேட்க கிடையாது. நீங்க யாரு, எங்கிருந்து வரீங்க, உங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க தான் கேட்குறாங்க தவிர்த்து மாணவர்களுக்கு கோரிக்கை கேட்கல. அது கேவலமானதோட வருத்தம் அளிக்குது மாணவர்களுக்கு. அதே மாதிரி மாணவர்கள் வந்து முதலாளித்துவத்தில் வந்து பிறக்கல, அடித்தட்டு மக்கள்ல தான் வந்து பிறந்து மாணவர்கள் படிக்க முடியாத சூழ்நிலை கூட கல்லூரியும் போய்கிட்டு வேலைக்கும் போய்கிட்டு இங்கே வீட்டுக்கு பணம் அனுப்பிக்கிட்டு தன்னோட செலவையும் பார்த்துக்கிட்டு இருக்க மாணவர்கள் இங்கே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. அவங்கள என்னைக்காச்சும் இந்த அரசாங்கம் நினச்சி பார்த்ததுன்னா இந்த மாதிரி டைமிங் வச்சிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஹாஸ்டல் நிர்வாகத்தையும் கட்டமைச்சிருக்க மாட்டாங்க, மாணவர்களுக்கு இந்த மாதிரி தரமற்ற உணவும் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் எதுவுமே கேட்கலையே. போன வருஷம் 12 மணி வரையும் ஹாஸ்டல் திறந்து வச்சிருந்தாங்க. நாங்கள் புதுசாக எங்களுக்கு 1 மணி வரையும் திறந்து வைங்க, விடிய விடிய ஹாஸ்டல் திறந்து வைங்க, நாங்கள் டெய்லியுமே வந்து ஹாஸ்டல் வந்துட்டு தான் போவோம், வந்துட்டு தான் போவோம், யாருக்கும் சொல்ல கிடையாது. இருந்த டைமிங்கை எங்களுக்கு நடைமுறைப்படுத்துன்னு தான் சொல்கிறோம். புதுசாக எதுவும் கேட்கல. ஆல்ரெடி போன வருஷம் இருந்துச்சு, அதை எங்களுக்கு நடைமுறைப்படுத்தி கொடுன்னு தான் கேட்குறோம். நாங்கள் ஒன்றும் யாரும் கவர்மெண்ட்டை வந்து காசு கொடுங்கன்னு கேட்கல. நாங்கள் எங்களோட உழைப்பில் எங்கள் குடும்பத்தை வளர்க்கணும், எங்களோட அறிவை பெருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அதை தான் இங்கே கோரிக்கையாக வச்சுருக்கோம். அதே மாதிரி அதாவது எங்களுக்கு மாணவர்களுக்கு அடிப்படையாக இப்போ கிடைக்கிற வேலை எதுனா கேட்டரிங் வேலை. இதை சொல்ல போனால் ஆசிரியர்களும் சரி காப்பாளர்களும் சரி எப்படி பார்க்குறாங்க, இழிவாக பார்க்குறது. கேட்டரிங் போகிறீங்களா அப்படி. ஏன் இவங்க வந்து இவங்களோட பையன் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்கன்னா கேள்விக்குறி. ஏன் இவங்க ஒரு அரசு இப்போ பதவியில் இருக்காங்க, இவங்க ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களோட கஷ்ட நெறிகளை இவங்களுக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது, கேவலமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, கேலியாக இருக்கும், கேலி கிண்டல் பண்ணுவாங்க. எங்கள் பசங்களாம் படித்தாங்க, இந்த வேலையில் இருக்காங்க, அந்த வேலையில் இருக்காங்க, உங்கள் பசங்களோட வாழ்க்கையை கேட்கல, எங்களோட பசங்களோட எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏன் கத்துறீங்க, கத்தாமல் பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல கிடையாது. ஏன்ப்பா இங்கே வந்து கத்துற, எங்கள் கோரிக்கை சொன்னால் எங்களோட கஷ்டத்தை சொல்ல போனால் அவங்களுக்கு கத்துற மாதிரி இருக்குது. அதை தான் சொல்ல வந்தோம். கேட்டரிங் போயிட்டு வந்து பசங்க உள்ளே 10 மணிக்கு மேலே உள்ளே வந்தால் வாட்ச்மேன் வந்து என்ன சொல்கிறது, நீ ஏன் எனக்கா சம்பாரிச்சு எனக்கா கொடுக்குறோம், அப்பா ஆத்தாளுக்கு, அப்பா அம்மா கூட அந்த இழிவான ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கிறவர் எப்படி பேசுகிறாரு பாருங்க. உன் அப்பா ஆத்தாளுக்கு கொடுக்க போகிற, யாராச்சும் வீடியோ எடுக்கிறா, இல்லை சார் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், வீடியோ எடுத்தால் செருப்பை கைட்டு அடிப்போன்னு சொல்கிறது. இதெல்லாம் எந்த மாதிரி வார்த்தைகளை மாணவர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு நெறிமுறையே இல்லாமல் பயன்படுத்துகிறாங்க இந்த ஊழியர்கள். இதை தட்டி கேட்க போனால் நீ என்ன ஊர், நான் சொன்ன மாதிரி தான் எங்களோட அடையாளத்தை கேட்குறாங்களே தவிர்த்து எங்களோட பிரச்சனைகளை இங்கே யாருமே கேட்கறது கிடையாது. காப்பாளரும் முறையான அணுகுமுறையில் அணுகிறது இல்லைன்னு தான் மாணவர்களோட கோரிக்கையாக இருக்குது. இதை எடுத்து தான் அடுத்த மாதம் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற சார்பாக ஒரு பெரிய போராட்டம் நடத்தலாம்னு சொல்லி எம்சி ராஜா கிளைக்குழுவிலிருந்து கிட்டத்தட்ட 200 மாணவர்கள் முடிவெடுத்து அடுத்த மாதம் போராட்டம் நடத்தலாம் இருந்தோம். அதற்குள்ளே இப்போ இருக்கிற முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி அதிரடி ஆய்வுக்கு உள்ளானது மாணவர்களுடைய ஒரு வரவேற்பை வச்சிருக்கிறது, மாற்றத்துக்கான முதல் படியை எடுத்து வச்சிருக்காரு. அதை நாங்கள்